ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக வெண்டைக்காவில் சாம்பார் பண்ணியிருப்பீங்க, புளிக்குழம்பு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நான் வெண்டைக்காய் கறி பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய், 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 3 தக்காளி, சின்ன தக்காளி தான் இது, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தயிர் 1/2 ஸ்பூன். இப்போ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணுங்கள். ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகி போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். வெண்டைக்காவை நம்ம வதக்கி செய்யும் போது அதோட வழவழப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிட்டு வருது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். கலரும் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். படபடன் வெடிச்சு வருது பாருங்கள். இப்போ கருவேப்பிலை, ஒரு மிளகாய் நல்லா கலர் மாறினோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்தளவு வெங்காயம் வதங்குதோ அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கிரேவியோட திக்னஸ் தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த அளவு கொதித்த உடனே ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்படியே விடுங்க. இந்த வெண்டைக்காய் கறியை நம்ம சாதம், சப்பாத்தி கூட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரெடி ஆகிட்டு வருது, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.